வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்கள வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம சித்தி என்னும் சிறுகதையத்தான் கேட்கப் போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதைய முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த கிராமத்தில் மல்லிகா ஒரு பேரழகி. ஆனால் அவள் சித்தியின் கொடுமை தாங்காமல் அவள் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு துரதிர்ஷ்டமான பெண். அவள் தாய் சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் அவள் தந்தை மறுமணம் செய்து கொண்டார். அவருக்கு தன் மனைவி மகளை கொடுமைப்படுத்துகிறாள் என்று தெரிந்தும் அவரால் மனைவியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படியே கேட்டாலும் பெண் பிள்ளைகளை அடக்க ஒடுக்கமாக வளர்த்தால்தான் போகிற இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், இல்லாவிட்டால் நம் வளர்ப்பைத்தான் குறை சொல்வார்கள் என்று சொல்வாள். அதை கேட்டு அவன் எதுவும் வாய் திறப்பது இல்லை. மல்லிகாவை அடுத்த தெருவில் உள்ள மதன் மானசீகமாக காதலித்தான். அவள் படும் கொடுமையை தினம் தினம் பார்த்து மனம் வெம்பி போவான். ஆனால் இதை அவள் சித்தியிடம் போய் கேட்டால் மேலும் மல்லிகாவுக்கு கொடுமைகள் நடந்து விடுமோ என்ற அச்சத்தினால் கேட்பதில்லை. ஆனாலும் அரசல் புரசலாக மல்லிகா மதனின் பழக்கம் சித்திக்கு தெரிய வந்தது. அன்று இரவு கணவனிடம் மல்லிகாவின் திருமணத்தை பற்றி சித்தி பேச ஆரம்பிக்கவே அவன் அவளிடம், நீயா என் பெண் திருமணத்தை பற்றி பேசுகிறாய்? நீ அவளுக்கு செய்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமா என்று சொல்ல, அதற்கு அவள், இவளும் எனக்கு மகள்தான். இவளை பெத்து போட்டவள் பெத்தவுடன் போய்விட்டாள். 20 வருடங்களாக நான் தானே வளர்த்திருக்கிறேன். இவள் ஊர் வாயில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கண்டிப்பும் கராருமாக அவளிடம் நடந்து கொண்டேன் என்று சொன்னாள். அதற்கு அவன், சரி, திருமணம் என்று சொல்கிறாயே, பையன் பார்க்க வேண்டாமா? நகை பணம் வேண்டாமா என்று கேட்க, அவள், என் நகைகள் அப்படியே தானே இருக்கிறது, அது அவளுக்குத்தானே. மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன். கல்யாண செலவிற்கு ஆகும். பக்கத்து தெரு மதனும் மல்லிகாவும் ஒருவரை ஒருவர் மனசார விரும்புகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அந்த பையனை விசாரித்ததில் அவனுக்கு அரசாங்க வேலை, நல்ல சம்பளம், நல்ல குடும்பம். ஆகவே மல்லிகாவிற்கு இது ஏற்ற வரன். உடனே நீங்கள் போய் திருமண பேச்சை முடித்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மல்லிகாவிற்கு அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. சித்தியை நான் இவ்வளவு நாளாக தப்பாக நினைத்து விட்டேனே, என் நன்மைக்காகத்தானே எல்லாம் செய்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்து சித்தியை கட்டிக்கொண்டு ஓவென்று அழுதாள். சித்தியும் அவளை சமாதானம் செய்து, எல்லாம் உன் நன்மைக்காகவே என்று கூற மல்லிகா, அவள் தந்தை, சித்தி அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர்.